வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிராஜுவேட் டீச்சருக்கு சிவி 31 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கோசரம் இந்த வீடியோ காமனாக போடுறேன். ஓகேங்க. இதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித்தவுட் ஃபெயில். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ மேக்ஸிமம் அதே தாங்க. இதில் அப்ளிகேஷனும் ப்ளஸ் இது மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா அந்த ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதை இவங்க இதில் கொடுக்கல. அதை ஒரு டைம் சொல்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக போடுறேன். அது கூட வேறு ஒரு குறிப்பிட்ட இதையும் சொல்லிடுறேன், அதையும் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு என்ன ஒரிஜினல்ஸ் வித் 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். நீங்கள் 2 செட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் போடணுங்க. நம்மளுக்கு கொடுக்குறது செல்ஃப் அட்டஸ்டட் கேட்டிருக்குறாங்க. 2 காப்பீஸ், 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். நீங்கள் 2 செட்டு இதை போட்டு வச்சுங்க. ஒரிஜினல்ஸ்லாம் இது போட்டு 2 காப்பி போட்டுருங்க. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா 10th ஓகே, 12th ஓகே, யூஜியில் 2 நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் என்ன இருக்குதோ அதை தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அவங்க ப்ரொபோஷன்லாம் கிடையாது, இதில் ரெகுலராலாம் சிவி கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க டியூட்டி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள இந்த சிவிக்கு டியூட்டி போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு டவுட்லாம் பெருசாக அவங்களே கிளியர்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் தப்பாக இருந்துச்சுனாவோ ரிமார்க்ஸ் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் டிஆர்பி போர்டில் போய் பார்த்துன்னு சொல்லிட்டு வித்து ஹோல்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் உங்கள் இதை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இந்த டைம் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருங்க. ஓகே. யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல், அதே மாதிரி யூஜி மார்க் ஷீட் இருந்தால் ஓகே. கன்சால்டேட் இருந்தால் கன்சால்டேட் கொடுங்க. இல்லைங்களா, அப்ளை பண்ணும்போது ஆல் செமஸ்டரையும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி போட்டிருப்பீங்க. இப்போ அது மாதிரி இருந்தால் அதே மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பிஎடுக்கு டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல். அடுத்த டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் ஆல் செமஸ்டர் அல்லது கன்சால்டேட் இருந்தால் ஓகேங்க. அதே மாதிரி டெட்டு சர்டிஃபிகேட் அது முக்கியமாக எடுத்துக்கோங்க. அது ஒரிஜினல் கலர் எடுத்துங்க. ஓகேங்க. இது கவர்மெண்ட் ஆர்டர் அந்த ஈக்குவலன்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்குறீங்களோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்குறவங்கள பாதி பேர்த்துக்கு மேலே வித்துகால் வைப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த ஜியோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அதைப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒன்று கொடுத்துட்டு இப்போ ஒன்று கொடுக்காதீங்க, அது ப்ராப்ளம் வரும். சரி, அடுத்த பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பிஎட் வரைக்குமே உங்களுக்கு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அங்கே எலிஜிபிள். இல்லைன்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டில் விட்டு வெளியே போகிறதுக்கான பாசிபிளாக இருக்குது. அதை பார்த்துங்க. இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூட் இன் ஃபாதர் நேம். ஒரு சில பேர் வீட்டுக்கார பேரில் வைப்பீங்க. அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருந்தால் அது கம்யூனிட்டி மாற்றக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறேங்க. பேரண்ட்ஸில் நீங்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்காரர் பேரில் அது இது வைக்க வேண்டாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபாதர்ஸ் நேம் தான். அதேமாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகேபிள் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இருந்தால் தாங்க, இல்லைனா இதுக்கான அவசியம் கிடையாது. அடுத்து என்ஓசி. இப்போ யாரெல்லாம் கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க மட்டும்தான் இந்த என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்லது அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட யார்ட்டாச்சும் ஒருத்தர் வாங்கணுங்க. ஏன்னா இங்கே டிஆர்பி லேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 3 நாள் தான். என்னோடய பேட் போட்டுமே இங்கே கலெக்டரில் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் செஷன். அதனால் நாளைக்கு தான் அவசரப்பட்டு கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் நான் ரெடி பண்ணி வாங்கிடுவேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டடிடுங்க. இங்கே நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறீங்க. இங்கே என்னங்க கேட்டிருக்கிறாங்க, லாஸ்ட்டு ஸ்டடிடு. நீங்கள் படிக்கும்போது உங்கள் நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுதான் லாஸ்ட்டு ஸ்டடிடு கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அதுக்கு இப்போ வேலிட்டிலாம் கிடையாதுங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் போஸ்டிங் போகிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு வேலிடிட்டியே கிடையாது. அது லைஃப் லாங் வேலிட்டி மாதிரி தான். நீங்கள் அதே சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் மூடிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மூடிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டே போதும். அப்படி இல்லைனாலும் அவங்க கொடுத்த டிசி இருந்தால் அதுவும் ஓகேங்க. ஆனால் இந்த லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இது பார்த்தீங்களா, இது இப்போ படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கான்டாக்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ கரண்டில் உங்கள் கான்டாக்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கேரண்டி கொடுக்கணும்.
அதுதான் கெசட்டட் ஆஃபீஸர் கொடுப்பாங்க. அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த தேதியிலேருந்து தான் அவங்க உங்களுக்கு வாங்கணும் மேக்ஸிமம். இது வந்து மினிமம் 2 வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடணும். இது அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா அது வேலிட் ஆகாதுங்க. மினிமம் 2 இயர்ஸ் வந்து லேட்டஸ்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? எல்லாம் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் சொல்லுவாங்க. அது பார்த்துங்க. மினிமம் 2 வருஷம் போட்டு கொடுங்க. அதில் வந்து உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அட்ரஸ்ஸு இது எல்லாம் தெளிவாக இருக்கணும். இந்த அதாவது உங்கள் பேர், இந்த அவங்களோட பையன் இந்த முகவரியில் செய்கிறேங்க, இவங்களை எனக்கு தெரியும், அவங்க நடத்தி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மினிமம் 2 இயர்ஸ் போடணுங்க. நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பீரியடுக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஓகேங்க, அது ஒத்துக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த தேதியிலிருந்து பின்னாடி வாங்கினா அது சேஃபுங்க. அதை பார்த்து வச்சுங்க. ப்ளஸ் இதில் பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் 1 அந்த 4 பேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, தான் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் 2ங்க. இது வந்து ஒரே பேஜ் இருக்கும். ரெண்டுலேயுமே கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ மேலே பாதி வெளியில் பாதி உள்ளார இருக்கிற மாதிரி சைன் போட்டு வாங்கிடுங்க. கீழே சீல் வச்சுருங்க. அதுக்கு கீழே அவங்க பேர் எழுதுங்க, அவங்களோட ரேங்க் எழுதுங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த கெசட்டட் ஆஃபீஸரோட ப்ரொசீஜர். நீங்கள் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கிறாதீங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ அவங்க ஒட்டுறீங்கன்னா, இங்கே ஃபோட்டோ ஒட்டிருந்தீங்கன்னா அவங்களோட சைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டிருந்தீங்கன்னா அவங்க சைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடணும். அவங்க சைனை இந்த இடத்துல சீலை போட்டுருங்க. இங்கே வந்து அவரோட பேர் எழுதிடுங்க. இங்கே அவரோட டெஸ்டினேஷன் பதவி எழுதிடுங்க, ஓகேங்களா? இது தாங்க ப்ரொசீஜர். நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுறது அது உங்கள் கேரக்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான். அது நீங்கள் பாட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடிச்சல் திருத்தல் இருக்காமல் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் 2-3 செட்டு கூட சேர்த்து கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் சார் தமிழில் பண்ணிட்டு இங்கிலீஷ் பண்ணாங்க. ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிறது தான் இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டேட்டாலாம் சரியாக இருக்கான்ட்டு. அதுதான் மெயின் கான்செப்டுங்க. அதனால் அதை தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன இருக்குதோ அதை பண்ணுங்கள். இல்லைங்க இங்கே தமிழில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கே சரியாக தெரியாது. அது தெரியாதுன்னா அவங்கள அது மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. என்னங்க தமிழில் கேட்டு நீ இப்போ இங்கிலீஷில் பண்ணுற அப்படிம்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2 செட்டு எடுத்துருப்பாங்க. தமிழ்லையும் ஒன்று எடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் ஒன்று எடுத்துருப்பாங்க. எது கேட்குறாங்களோ கொடுத்துட்டு வாங்குதுங்க. அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அது தேவையில்லாமல் அது இதாயிரும். சரி, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ப்ளஸ்ஸு இது கூட உங்கள் ஐடென்டி ப்ரூஃப் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அப்ளிகேஷன் எடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே, அதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எதெல்லாம் இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே உங்ககிட்ட வெளியில் கொடுத்துட்டு அவங்கள ஒரு லொக்கேஷனில் இருக்க சொல்லி, ஏன்னா உள்ளார மொபைல் அலோடு கிடையாது. கூட வரவங்களுக்கும் அங்கே உள்ளார அனுமதி கிடையாது. கேண்டிடேட் மட்டும்தான் உள்ளார போக போகிறீங்க. அதனால் எடுத்துக்கிட்டு திருப்பியும் பதட்டமாகிட்டு இருக்க வேண்டாம். சொந்தக்காரங்களாக இருந்தால் சொல்லி வச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெளியே நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம், டீ குடிச்சிட்டுலாம் அது பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப இதாகிடாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் யாராச்சும் இருப்பாங்க. அவங்க நீங்கள்னாலும் அவங்க சொந்தக்காரங்க கூட வெரிஃபிகேஷன் வராங்க பார்த்தீங்களா, அவங்க சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் ஃபோன் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் பாட்டு கிளவிட்டு ஓடிட்டு பதட்டமாகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா நம்ம பையன் நம்ம பிள்ளைங்களும் இது மாதிரி தான் சிவிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க தாராளமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ஃபோன் பண்ணிட்டு அந்த தேவையான டாக்குமெண்ட்லாம் அங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஜெராக்ஸ் போட்டதோ ப்ரிண்ட்டு போகிறதோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்களா, அதையும் மீறி பட்சத்தில் அவங்க ரிமார்க்ஸில் போட்டு வித்துகளில் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் டைம் இருக்கும், நீங்கள் போய் டிஆர்பியில் கொடுத்துடலாம். ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. ஈஸியான ப்ராசஸ் தான். சிம்பிளாக முடிச்சுட்டு வந்துடுங்க. நல்லபடியாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாச்சும் நாளைக்கு டவுட் இருந்தால் ஒரு 10-11 மணிக்குள்ளே பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஃபோன் மெசேஜ் எதுவும் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு வேலை இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயப்படுறது இல்லாமல்
மற்றவங்களையும் சேர்த்து ஏதாவது இப்போ அவங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் வச்சுங்க, இதில் இது தேவையில்லையா அது தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிடுறது. எல்லாம் அடிஷ்னலாக அவங்களே ஒன்று புதுசாக இதில் இல்லாத லிஸ்ட்டு அவங்களே புதுசாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு இது வாங்கிட்டு இருக்குதா இது பண்ணிப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு டைம் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன போட்டிருக்குதோ அதை பாருங்கள். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குதோ அதை பாருங்கள். உங்கள் அப்ளிகேஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதுதான். இங்கேயே அவன் தெளிவாக சொல்லிட்டான், அதை பார்த்துக்குங்க. ஆனால் சிவி டைமில் குள்ளார போயிடுங்க. போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே போய் காரணம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. லேட் ஆகி போச்சு, பஸ்ஸு கிடைக்கல புதுசு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டேன் கிளம்புறதுக்கு, அதனால் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அங்கே எதுக்குமே வேலையில் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே போனாலும் பரவாயில்ல. சாப்பாடு கூட பார்சல் வாங்கிட்டு போயிட்டு கேம்பஸில் உட்காந்து கூட சாப்பிடுங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுமா இல்லை நான் ப்ரௌசிங் சென்டருக்காரங்க பண்ணிட்டாங்க நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கான முழு பொறுப்பு நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் சிக்னேச்சர் தான் கீழே போட்டுக்கிறீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அங்கே போய் அது மாதிரி சொல்லாதீங்க. சரிங்க, இருந்தாலும் தப்பு நடக்கிறது சகஜம்தான். அதை திருத்துறதுக்கு தான் இந்த சிவி. ரொம்ப மேஜர் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பாதிப்படையும். அது எதுனா தமிழ் மீடியம் இல்லாமல் தமிழ் மீடியம்னு போகிறது, கம்யூனிட்டி மாற்றி போகிறது, இயர் ஆஃப் பாசிங் 2012 13 17 அதை மாற்றி போட்டுறது, செகண்ட் கிரேட் டீச்சர் இல்லாமல் இருந்து போகிறது, பிடபிள்யூடி இல்லாமல் இருந்து போகிறது. இது மாதிரி ரொம்ப குருஷியல் கேட்டகிரியில் மட்டும்தான் உங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்கள வெளியே அமுச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி நானும் இதில் ஒரு இதில் அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க. இதில் ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக நம்ம சோஷியல் சயின்ஸ், அதாவது நான் சொல்கிற தமிழ் மேஜருக்குங்க. ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் அவங்க வந்து சோஷியல் சயின்ஸ் தான் ஆப்ஷனல் பேப்பராக எடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து மேக்ஸும் சயின்ஸும் போட்டுருக்குறாங்க. அது மாதிரி 10 கேண்டிடேட் இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்கள எலிஜிபிள் வெளியில் தள்ளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தப்பு அது நடக்காமல் பார்த்துக்குங்க. சின்ன சின்ன தப்புனாலும் எவ்வளோ ப்ராப்ளத்தில் வந்து முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கான தேதி நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்டை அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்ருங்க. ஏதாச்சும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. டிஆர்பி வெப்சைட் நீங்கள் போஸ்டிங் போகிற வரைக்கும், போஸ்டிங் இல்லை இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் டிஆர்பி போட வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவ்வளோதான். சிவி வந்து ஈஸி தான், ஒன்றும் பெருசாக இல்லை, பண்ணுங்கள். அது கூட ஒரு சில பேர் இருப்பாங்க, எதுக்கு எடுத்துட்டாலும் அவங்களும் பயந்துட்டு அடுத்தவங்களும் பாட்டுப்படுத்திக்கிட்டு, அது மாதிரி இதில் இன்னும் ஒரு நாளைக்கு மட்டும் தள்ளி இருங்க. உங்கள் சிவி முடிகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் பயந்துக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை, நல்லபடியாக முடிங்க, பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, சிவி வந்து 1:1.2 தான் கூப்பிட்ருக்காங்க. அதனால் அங்கே கடைசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க. இந்த 0.25 வந்து கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு சிவிக்கு போங்க. அது யாருன்னு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒர்க் அவுட் பண்ணோம். எனக்கு டைமில் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுங்க, நான் பார்க்கல. இருந்தாலும் நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஜென்ரல் டர்ன் இருக்காங்கன்னா இதுலேயும் 1:1.2 தான் கூப்பிட்ருக்குறாங்க. அவங்கள வந்து இந்த பாயிண்டில் இந்த 2.25 வந்து இங்கே ரிவர்ஸில் வந்து அவங்க வெளியே போக மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டியில் வந்து பிசிஓ அல்லது எம்பிசிஓ அல்லது எஸ்சிஓ அது எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுவாங்க. அப்புறம் அவங்க உட்காரும் போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி இருக்கிற இந்த 0.5 தான் பார்த்திங்கன்னா வெளியே போவாங்க. அதனால் கொஞ்சம் மனசு கல்லாகிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். என்ன பண்ணுறது, இது மற்றவங்களோட நீங்கள் இப்போ ஒரு படி மேலே தான் இருக்கிறீங்க. ஓகே, வேறு வழி இல்லை, எது நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு போங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 10 மணிக்கு மேலே தயவு செஞ்சு நான் காலை எடுக்க மாட்டேன், ரிப்ளையும் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடியானால் தான் சிவிக்கு போக முடியும். ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.